ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் மெனு பட்டாணி புலாவ் செய்ய போகிறோங்க. அதுக்கு ஒரு டம்ளர் பாசிமதி ரைஸ் எடுத்துகிட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. அடுத்து தாளிப்புக்கு குக்கர் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு அன்னாசி மொக்கு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு கூடவே ஒரு 5-6 முந்திரி பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. கூடவே கறிவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மல்லி இலைகள் சேர்த்திக்கலாங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ வேக வச்ச பட்டாணி சேர்த்திக்கலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பட்டாணி வேக வச்சுருக்கோங்க. இது சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த டைமில் ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம். ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திருக்கேங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அரிசியும் தண்ணியும் ஒரே மட்டத்தில் இருக்குதுங்க. நம்ம மூடி போட்டுடலாங்க. அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. நல்லா உதிரியே நல்லா ஜம்முன்னு வந்திருக்குதுங்க. இப்போ மேலாப்பில் மல்லி இலைகள் தூவிட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு கலந்து எடுத்தால் நம்மளுக்கு பட்டாணி புலாவ் ரெடி.